அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூ ஃபார் மல்லி. மல்லி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வாக நடக்க போகுதுன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரேன், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட விஜய் மற்றும் மல்லியோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி. ஆனால் இருந்தாலுமே வெண்பா குட்டியை அள வச்சது எனக்கு ரொம்ப பிடிக்கலைங்க. இந்த கதிரேசனும் நிஷாவும் வந்து வெண்பாவை தூக்கிட்டு போகிறதுக்கு வந்துட்டுருக்குறாங்க. நம்மளோட மல்லியோட ஆக்ரோஷமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி தான் டேரக்டர் அந்த கதைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. மல்லி வந்து ரொம்பவும் போராடி பார்த்து, ரொம்பவும் கோவப்பட்டு, ரொம்பவும் பேசி பார்த்து எவ்வளையோ பண்ணி கதிரேசன்கிட்டேருந்து வந்து வெண்பாவை மீட்க முடியலைங்க. வலுக்கட்டாயமாக வந்து நிஷாவும் கதிரேசனும் வெண்பாவை இழுத்துட்டு போனாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு விஜயும் சும்மா தான் இருக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அவர் வந்து எழுதி கொடுத்துட்டு இருந்தார். விஜய்க்கும் வெண்பா குட்டிக்கும் ஏற்கனவே என்ன வேணாவா டாடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட வந்து வெண்பா வந்து கோச்சிக்கிட்டாங்க. அடுத்தது வந்து மல்லிகிட்ட வந்து வெண்பா குட்டி ஒட்டிக்கிட்டாங்க. மல்லியை விட்டு போக மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சிருந்தாங்க. வித்யாமாவாலையும் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியாக ஒரு வழியாக போராடி மல்லி வந்து வெண்பா குட்டியை தன்கிட்ட வச்சுக்க பார்க்குறாங்க. ஆனால் இருந்தாலையும் கதிரேசனும் நிஷாவும் விடலைங்க. கடைசியாக அருவாமனையோடு நின்ன பின்னாடி கதிரேசனும் நிஷாவும் ஷாக் ஆகிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.